யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணா எடுக்கலாம். அது ஒரு டானிக். எந்த விதமான ஒரு பக்க விளைவுகள் கிடையாது. ஒரு பூஸ்டர், ஒரு இம்யூன் பூஸ்டர், அதேமாதிரி மெட்டபாலிசத்தோட பூஸ்டர் இதெல்லாம் கேட்டிங்கனாக்கா இந்த அர்ஜுனா அரிஸ்டம் சொல்லலாம். எல்லாருமே எடுக்கலாம். குழந்தைங்கனாக்கா பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்கலாம், பெரியவங்க எவ்வளோ எடுக்கலாம். குழந்தைங்கன்னா ஒரு 10 வயசுக்கு மேலே படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அவ்வளோ பியூரிஃபிகேஷன் தெரியுது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸு, அதேமாதிரி அவங்க சாப்பிட்ற அன்டைம் மிஸ்ஸிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அவங்களுடைய எப்படி எடுக்கலாம். அடுத்தது வந்து நார்மலா இருக்கிறவங்க எப்படி எடுக்கலாம்? இது டிசீஸ் வந்தா தான் எடுக்கலாமா? அப்படிலாம் கிடையாது. ஜென்ரலாவே எடுக்கலாம். ஏன்னா, இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு, எண்ணெய், இது சாப்பாடு எல்லாமே வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி. எதுல கொழுப்பு இருக்கு, எதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்துலலாம் ரேண்டம் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுல இவ்வளோ தான் எடுக்கணும். ஃபுட்டுக்குன்னு ஒரு அளவுகோல் இருந்துச்சு. ஆனா, நெறைய சாப்பிடுவாங்க. ஆனா, போடக்கூடிய எண்ணெய்களாக இருக்கட்டும், அவ்வளோ பியூரிஃபிகேஷன் இருந்துச்சு. நல்லதா இருந்துச்சு. அந்த பொல்யூஷன் அது நல்லதா இருந்துச்சு. காத்து நல்லா இருந்துச்சு. சுவாசிக்கிற லங்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு 1 கிரேட், 2 கிரேட் ஃபேட்டி லிவர்ன்னு சொல்றாங்க.